Hi friends, welcome to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரைஸ் ரெசிபி ஒன்று தான் கொண்டிருக்கிறேன். அரபிக் மக்லூபா ரைஸ் ரெசிபி. ஸோ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. இந்த ரைஸை செய்கிறதுக்கு நீங்களும் என்னையோடு சேர்ந்து வாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ரைஸை செய்வோம். இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு நாங்கள் பார்ப்போம். இந்த மக்லூபா ரைஸ் செய்கிறதுக்கு நான் எடுத்துக்கிறேன் பிக் ஆனியன் ஒரு 2 பிக் ஆனியன் எடுத்து இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டொமேட்டோவும் எடுத்து அதே ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் 200 கிராம்ஸ் பொட்டேட்டோ எடுத்து அதையும் இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரிஞ்சால் 250 கிராம்ஸ் எடுத்து அதையும் இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த ரைஸ்க்கு குக் பண்ணின சிக்கன் வேணும். ஸோ நான் இது சிக்கனை கர்ட் எல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கிரேவியோடு குக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாய்க்கு ஆயில் ஊற்றி நாங்கள் பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆவக்காட்டியுமே நல்லா ஃப்ரை பண்ணணும். பெரட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், எங்களோட பொட்டேட்டோ இந்த லெவல் மட்டும் ஃப்ரை ஆகணும். இப்போ எல்லா பொட்டேட்டோவையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டொமாட்டோஸை ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். டொமாட்டோஸை பொட்டேட்டோ மாதிரி இல்லை, லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும். லைட்டாக போட்டு எண்ணெயில் போட்டு ஒரு பெரட்டி அப்படியே எடுத்துட்டா ஓகே. இது மிச்சமே ஃப்ரை ஆகினா சும்மா களிமையாகிடும். ஸோ அதனால் ஒரு பெரட்டி அப்படியே எடுத்துக்கொண்டா சரி. இப்போ இது ஃப்ரை ஆகினே போதும். இதையும் எடுத்துக்கொண்டு மீதியும் பேலன்ஸையும் நான் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஆனியன்ஸ் இருக்குது. ஆனியன்ஸையும் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். ஆனியன்ஸும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை, ஒரு அளவு ஃப்ரை பண்ணிக்கொண்டால் போதும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சின்னா இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே சுருண்டுடும். ஸோ அதனால் ஒரு அளவு வதங்கின மாதிரி ஒரு அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கொண்டால் அதுவும் ஓகே. அப்போ இந்த பதத்துக்கு வர மாதிரி ஃப்ரை ஆகிக்கொண்டா நல்லாவே போதும். இப்போ இதையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இது போதும். இப்போ ஃப்ரை ஆகிக்கிறேன். அடுத்தது பிரிஞ்சால் சிக்குது. பிரிஞ்சால்ஸையும் நாங்கள் போட்டுக்கொள்வோம். பிரிஞ்சால்ஸும் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த டொமாட்டோவையும் இந்த ஆனியன்ஸையும் போல இல்லை, பிரிஞ்சால்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆவக்காட்டியுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ அது ஃப்ரை ஆவக்காட்டியும் இன்றைக்கி நான் 500 கிராம்ஸ் பாஸ்மதி எடுத்து 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரைஸ் குக்கரில் வாட்டர் நல்லா பாயிலாக விட்டு ஸ்பைசஸை ஃபஸ்ட்டுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தண்ணியை வடிச்சிட்டு அந்த ரைஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்து நல்லா ரைஸை நாங்கள் வேக விட்டுடுவோம். இதுக்கு நான் கீ எல்லாம் சேர்க்கலை, இதில் சரியான ஆயில் சுட்டி. இதுக்கு பட்டர் மட்டும்தான் லேட்டாகவே நான் கொஞ்சம் போட்டு எடுப்பேன், வேறு ஒன்றும் போட மாட்டேன். இன்சனா சரியான எல்லாத்துலேயுமே டீப் ஃப்ரை பண்ண சுட்டி ஆயில். இப்போ இந்த பிரிஞ்சல்ஸ் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆவக்காட்டியுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு மீதி பேலன்ஸ் பிரிஞ்சல்ஸையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இப்போ கேப்சிகம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சேன், அதையும் மிச்சம் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக ஃப்ரை ஆக்கி வதங்கின மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதோட நான் குக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதையும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் இதை கிரேவி அப்படியே வச்சுட்டு சிக்கன் பீசஸை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேஷ்யூவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் ரைஸை செய்வோம். இப்போ நான் அதில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் மட்டுக்கு ரைஸ் எடுத்து அதுக்கு நான் வச்ச சிக்கன் கிரேவியில் கொஞ்சத்தை எடுத்து அந்த கிரேவியில் ஃபுல்லாக இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். கொஞ்சம் கிரேவி இதுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். எல்லா ரைஸும் இல்லை, லைட்டாக ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் மட்டுக்கு நான் எடுத்தேன்.
இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு பொட்டேட்டோவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இப்படி நல்லா எல்லா பக்கத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். நான் இந்த ரைஸ் குக்கர் சட்டியில் தான் இதை செய்கிறேன். சின்ன ரைஸ் குக்கர், பெரிய ஆக்கினதெல்லாம் பெருசு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இதுக்கு பிரிஞ்சல்ஸை அதுக்கு மேலால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து வந்து ஆனியன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய டொமாட்டோவையும் மேலால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் ஒரே மிக்க ஸ்ப்ரெட் பண்ணிட வேணாம், இன்னும் 2 தட்டு வைக்கணும். ஸோ அதனால் போதுமான அளவு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் கேப்சிகமையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு சிக்கன் பீசஸ்லேயும் ஒரு 2-3 பீசஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் சிக்கனும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. நான் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ இதுக்கு மேலே நான் கிரேவி ஆட் பண்ணி வச்சு இந்த ரைஸை இதுக்கு மேலே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ள போகிறேன். கிரேவி ஆட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பிளெயின் ரைஸும் கொஞ்சம் இதுக்கு மேலே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பிளெயின் ரைஸ் அதையும் இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளும். இது வந்து நல்ல டேஸ்டியான ஃபுட் உண்டு. நான் இதுக்கு வந்து அரபிக்ஸ் போடுற மாதிரி நிறைய கீயெல்லாம் போடலை, வடிய அப்படி ஆட் பண்ணல. இப்போ நாங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் எங்களோட பேலன்ஸ் சீக்கிர மற்ற வெஜிடபிள்ஸையும் இதில் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். பிரிஞ்சல் சீக்கி, ஆனியன் நீக்கி, டொமாட்டோ ஈக்கி, அது எல்லாத்தையுமே இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இது வந்து சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரைஸ் உண்டு. ஏன்னா டொமாட்டோ சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணோன்னு நல்லா கலர்ஃபுல் ஆகிக்கும். இப்போ அதுக்கு மேலே நாங்கள் மறுவோம் இன்னும் மிஞ்சிக்கிற பிளெயின் ரைஸை மறுவனும் போட்டு நாங்கள் ஒரு லெவல் பண்ணிக்கொள்வோம். இன்னும் கொஞ்சம் மேலே பிரிஞ்சலும் ஆனியனும் பேலன்ஸிக்கு அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாம் ஒரே மிக்க ஆட் பண்ணினா கறி குழியோண்டுமா இருக்குமே, அதனால் ஒரு தட்டுக்கு ஆட் பண்ணினா சரி சமமாக எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக வரும். இப்போ மறுவா பேலன்ஸ் சீக்கிர ரைஸ் எல்லாம் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி எங்களோட அந்த பெரிய ஸ்பூனாலே கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் அமுக்கி விடணும். இப்போ அடுத்து வந்து எங்களோட சிக்கன் கிரேவி இன்னும் பேலன்ஸிக்கு தானே, அந்த கிரேவி அப்படியே இதில் நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கொள்ளணும். கிரேவியை மிச்சம் வைக்க தேவையில்லை, ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கொண்டா சரி. இப்படி ரவுண்டாக ஈக்குவலாக வர மாதிரி எல்லா இடத்துக்கும் கிரேவி படுற மாதிரி, அப்போ தான் அந்த கிரேவி அடி மட்டும் போகும். ஸோ அது படுற மாதிரிக்கு நல்லா ஃபுல்லாக நாங்கள் ஈக்கிற பேலன்ஸ் கிரேவி அப்படியே ஆட் பண்ணிக்கொள்ளணும். இந்த ரைஸ் செய்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நான்ஸ்டிக் பேனுக்கு நல்லா கேஸை ஸ்டவ்வை நல்லா கூட்டி வச்சு அதுக்கு மேலே இந்த ரைஸ் குக்கரை வச்சு நான் கவர் பண்ணி டம் போட்டிக்கிறேன் ஒரு 20 மினிட்ஸ்க்கு. ஓகே, இப்போ இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். உங்களோட வீட்லேயும் ஈத் வாரண்டா, யாராவது விசிட்டர்ஸ் வாரண்டா, இதை 1 பொட்டில் லேசாக செஞ்சிருக்கலும் நல்ல பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு டேபிளை டெக்கரேட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி உண்டு. நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்ண்டு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் பார்த்தா எனக்கு சரியான ஹாப்பி ஆகிக்கும், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லி. இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.